கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தண்டனை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை வீணில் வழங்கினவரை நான் தண்டியாமல் விடேன். தண்டிப்பார். கடவுள்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லி தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் வீணில் அவருடைய நாமத்தை வணங்கினோன்னா அது நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். நிறைய பேர் கடவுளுடைய பேரை சொல்லி பிழைப்பு உண்டாக்கிட்டு இருக்கான். அநேக சாமி யார் இருந்தாலும் சரி, கடவுள் தான் என்ன அனுப்புனாரு, கடவுள் தான் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் கடவுளுடைய நாமத்தில் வீணில் வழங்குறவனை ஆண்டவர் தண்டியாமல் விடா. எதுக்கு எடுத்தாலும் கடவுள், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நீ வீணில் வணங்கினான்னா, சகோதரனே சகோதரியே தகப்பனே நீ யாரா இரு, எந்த மதத்துக்காரனா இரு, அதை பத்தி தவறு இல்லை. கர்த்தருடைய நாமத்தை வீணில் வணங்குறவனை தண்டியாமல் விடா. எதுக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு, துதிக்கிறதுக்கு, விண்ணப்பம் பண்றதுக்கு, கேட்கறதுக்கு தான். தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் வீணில் வணங்கிட்டு தேவையில்லாத இடத்துல தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை நீ வீணாக வழங்காத. ஏன்னா வீணாக அவருடைய நாமத்தை சொல்லி நீ என்ன பண்ணாத, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாத. தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் அதை செய்தார் என்று சொல்லி அதை வீணால நீ வணங்காத. அப்படி வீணில் வணங்கலாம், ஏனால் நிச்சயமா உனக்கு தண்டனை வரும். நீ யாரா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை, கடவுளுடைய நாமத்தை வீணில் வணங்குறவனை அவன் அனைவருக்கும் அவதாரம் எடுத்திருக்கான். நான் தான் கடவுளுடைய அவதாரம். அது கடவுளுடைய நாமத்தை வீணில் வணங்குறவன் அவனுக்கெல்லாம் நிச்சயமா தண்டனை உண்டு. நீ கடவுள் பேர சொல்லி பழப்பு ஓட்டிட்டு இருக்க. நான் தான் அவதாரம், அந்த அவதாரம், இந்த அவதாரம், ஒரே அவதாரம் தான். அதான் இயேசு மட்டும்தான் அவதாரம் எடுத்தார், வேற அவதாரமே கிடையாது. கடவுள் எப்படி இருப்பாருன்னு வெளிப்படுத்துறதுக்காக அந்த அவர்தான் மனிதனாக வந்தார், குமாரனா. வேற அதே கிடையாது. சும்மா போட்டுக்கிட்டு வீணில வழங்கிட்டு அது இது அப்படின்னு சொல்லி பிழை போட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. உனக்கு உண்டு, உன் குடும்பத்துக்கு உண்டு, உன் சந்ததிக்கு உண்டு, உன் இனத்துக்கு உண்டு, மதத்துக்கு உண்டு. யாரா இருந்தாலும் நீ அவருடைய நாமத்தை வீணில் வழங்காத. எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் சொல்லாத. ஆண்டவர் சொல்கிறார், வீணில் வணங்குறவனை, வீணான காரியங்களுக்கு அவரை ஈடுபடுகிறவனை நான் தண்டியாமல் விடேன் என்று சொல்கிறார். வீணான காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் மேல அவரு பார்த்துக்குவார். எதை நீ பாவம் பண்ணிட்டு அவரு பார்த்துக்குவார் சொல்லி வீணில் வழங்கின கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்குறவனை நிச்சயமாக அவர் தண்டியாமல் எந்த விதத்துல உனக்கு தண்டனை வரும். அதனால பேச போகும்போது, பழக போகும்போது எப்படி நம்ம பேசணும், எந்த இடத்துல ஆராதிக்கணும், எந்த இடத்துல துதிக்கணும், எப்படி நடக்கணும், எதுக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், எதுக்கு எடுத்தாலும் இல்லை வீணில வழங்குகிறாத. வீணான அவருடைய வார்த்தை என்ன, அவர் என்ன சும்மா ஒன்றும் இல்லை, வானத்தை பூமி படைத்து ஒன்றை படைச்சவர், நீ அவரை அவர் தான் உன்னை உருவாக்குனார். அதனால நீ வீணில் வழங்காத. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியை நீ யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்பாக நீ கடவுளுடைய பேரை சொல்லி ஏமாத்தி இருக்கலாம், வீணில் அவருடைய நாமத்தை வீணாக நீ பயன்படுத்தி இருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் சொல்லி, ஒருவேளை நீங்க கிறிஸ்தவனா கூட இருக்கலாம், அவர் நாமத்தை வீணாக நீங்க பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, நான் ஒருவேளை ஆண்டவரே உடைய நாமத்தை சொல்லி நான் வீணாக உடைய நாமத்தை வீணில் வழங்கிட்டேன், ஒரு விஷயம் என்னை மன்னி என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் மன்னிக்கிறார். அவர் மன்னிச்சா உண்டு தெய்வ பிள்ளை, இல்லைன்னா நிச்சயமா தண்டனை உண்டு. நீ யாரா இருந்தாலும் தண்டனை உண்டு. அந்த தண்டனைக்கு நீ தப்பு வைக்க முடியாது. இது பழைய ஏற்பாடு தானே அப்படின்னு நினைக்காத. பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடு தான் அதிக தண்டனை. அதனால நீ அவருடைய நாமத்தை வீணில் வழங்குறவனை நிச்சயமாக தண்டியாமல் விடார் அப்படின்னா நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை நாங்கள் வீணில் வழங்கக்கூடாது. அந்த வீணில் வழங்கி வீணாத காரியங்களுக்கெல்லாம் உடைய நாமத்தை நாங்கள் வீணில் வழங்காதபடி அந்த தண்டனைக்கு நாங்கள் விலைக்கு அந்த தண்டனைக்கு எங்களை தப்பு வைக்கும்படியாக அங்கே ஆண்டவரை எதுக்கு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், எதுக்கு உடைய நாமத்தை துதிக்கணும், அதை அறிந்து உடைய நாமத்தை வீணாக நாங்கள் தாப்பனை பிரஸ்தாபப்படுத்தாதபடி அதுக்கு விலைக்கு காக்க முடியாது செபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய நாம மகிமைப்படட்டும். I lick and take name of Jesus.
வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அவருடைய நாமத்தை வீணான எதுக்கு எடுத்தாலும் வீணா அவரை இழுக்காதங்க. அவர் நாமத்தை மகிமை தேவையில்லாத காரியக்கெல்லாம் என்ன பயன்படுத்தாதங்க. இப்படி பயன்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக தண்டனை வரும். அப்படி இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருந்தீங்கன்னா தேவ பிள்ளைங்க அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க, அவர் மன்னிப்பார். ஆமென். God bless you. ஆமென்.